Welcome to my channel Info Missile. This video is sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing வீட்டிலிருந்தே உங்களோட ஓய்வு நேரத்தில் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி சின்ன சின்ன டாஸ்கில் செய்யறதன் மூலமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் சம்பாதிக்க வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிழிந்த அல்லது சேதமடைந்த மற்றும் அழுக்கான ரூபாய் நோட்டுகள் உங்களிடம் இருந்து அதை உபயோகப்படுத்த வச்சுருக்கீங்களா? இனி கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரியான ரூபாய் நோட்டுகளை எங்கு எப்படி மாற்ற வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சேதமடைந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு ரிசர்வ் வங்கி சில வழிமுறைகளை கூறியுள்ளது. அதை பின்பற்றினால் உங்களிடம் இருக்கும் சேதமடைந்த ரூபாய் நோட்டுகளை எளிதாக மாற்றிக்கொண்டு புதிய ரூபாய் நோட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். அழுக்கான அல்லது சற்று கிழிந்த ரூபாய் நோட்டுகளை அனைத்து பொது மற்றும் தனியார் வங்கி கிளைகள் எளிதாக மாற்றலாம். இதற்காக நீங்கள் அந்த வங்கியில் கணக்கு வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ரூபாய் நோட்டுகளின் நிலை திருப்திகரமாக இருந்தால் வங்கி உடனடியாக புதிய ரூபாய் நோட்டுகளை மாற்றாக வழங்குகிறது. ரூபாய் நோட்டுகள் 2 துண்டுகளாக கிழிந்திருந்தாலும் முனைகள் மற்றும் எண்களை கொண்ட நோட்டுகளாக இருந்தாலும் அவை ரூபாய் நோட்டுகளாக கருதப்படும். எனவே நோட்டுகளில் எண்கள் சேதமடையாமல் இருந்தால் அருகில் உள்ள பொதுத்துறை வங்கிகள் அல்லது தனியார் துறை வங்கிகள் சென்று மாற்றிக்கொள்ளலாம். இதற்கு எந்த விண்ணப்பத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதேபோல் ரூபாய் நோட்டுகளில் முக்கிய பகுதிகளாக கருதப்படும் அசோகா பில்லர் சின்னம், மகாத்மா காந்தி படம், கேரண்டி, பிராமிஸ் கிளாஸ், சிக்னேச்சர், வாட்டர் மார்க் படம் மற்றும் அத்தாரிட்டி ஆகியவை சேதமடைந்து இருந்தாலும் அந்த ரூபாய் நோட்டுகளை பொதுத்துறை அல்லது தனியார் வங்கியில் மாற்றிக்கொள்ளலாம். இதற்கு எவ்வித படிவங்களும் தேவையில்லை. இருப்பினும் அதிக அளவில் சேதமடைந்த மற்றும் தீயில் எரிந்து சேதமான ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி அலுவலகங்கள் மட்டுமே மாற்றிக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் வேண்டுமென்றே ரூபாய் நோட்டுகள் சேதப்படுத்தப்பட்டது என்பது தெரிய வந்தால் ரிசர்வ் வங்கி அதை நிராகரித்துவிடும். ஒருவேளை வங்கிக்கு சென்று நீண்ட நேரம் காத்திருக்க முடியாது என்று நினைத்தால் TLR எனப்படும் ட்ரிபிள் லாக் ரெசிப்டுகள் என்ற முறையை பயன்படுத்தி ரிசர்வ் வங்கியில் கிழிந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம். அதாவது ரிசர்வ் வங்கி அலுவலகத்தில் உள்ள கவுண்டரில் இருந்து TLR கவரை பெற்று நம்மிடம் இருக்கும் கிழிந்த ரூபாய் நோட்டுகளை போட்டு அதில் உங்கள் பெயர், முகவரி, டெபாசிட் செய்யும் நோட்டுகள் மதிப்புகள் போன்ற விவரங்களை நிரப்பி கவரை மூடிவிட வேண்டும். பின்னர் இதற்கென ரிசர்வ் வங்கி அலுவலகத்தில் பிரத்யேகமாக இருக்கும் பெட்டியில் போடலாம் அல்லது ரிசர்வ் வங்கி அலுவலகத்திற்கு தபால் மூலம் அனுப்பலாம். அதற்கு உங்களுக்கு பேங்க் டிராஃப்டாக வந்து சேரும். அதை அருகில் உள்ள வங்கியில் செலுத்தி புதிய ரூபாய் நோட்டுகளை வாங்கி கொள்ளலாம். இந்த அடிப்படையில் ஒரு நபர் ஒரு நாளைக்கு ரூபாய் 5000 மதிப்புள்ள சேதமடைந்த நோட்டுகளை இலவசமாக மாற்றிக்கொள்ளலாம். அதற்கு மேல் சேதமடைந்த நோட்டுகளை மாற்ற வேண்டும் என்றால் அதற்கான வங்கி சேவை கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும். ஒரு வங்கி ஒரு சரியான காரணம் இன்றி சேதமடைந்த ரூபாய் நோட்டை மாற்ற மறுத்தால் நீங்கள் ரிசர்வ் வங்கியிடம் புகார் அளிக்கலாம். இதன் மூலம் சம்பந்தப்பட்ட வங்கிக்கு எதிராக அபராதம் விதிப்பது போன்ற நடவடிக்கையை எடுக்கலாம். கிழிந்த ரூபாய் நோட்டுகள் இருந்தால் கவலைப்பட வேண்டாம். அவற்றை தூக்கி எறியவோ அல்லது அப்படியே வைத்திருக்கவோ தேவையில்லை. ரிசர்வ் வங்கி வகுத்துள்ள நடைமுறையை பின்பற்றி அவற்றை எளிதில் மாற்றலாம்.